பருப்பு உசிலி சாப்பிட எல்லாருக்குமே ஆசையாக இருக்கும். ஆனால் இந்த பருப்பு உசிலியில் என்னடனா எண்ணெய் அதிகமாக பிடிக்கும் இல்லையா? ஆனால் எண்ணெய் இல்லாமல் பருப்பு உசிலி சாப்பிடலைன்னா நம்ம தாராளமாக ஒரு கரண்டி போட்டு நல்லா சாப்பிடலாம். அந்த பருப்பு உசிலி எப்படி பண்ணுறது அப்படின்னா, ஒரு அரை டம்ளர் துவரம்பருப்பு, அரை டம்ளர் கடலைப்பருப்பு, ஒரு 5 வரமிளகாய், அதை ஊற போடணும். ஒரு அரை மணி நேரம் ஊற போட்டால் கூட அது ஊறி தான் போகிறோம். அதுக்கப்புறமா அதை வடிகட்டிட்டு அதில் கொஞ்சம் போகிற பெருங்காயம், 8 உப்பு போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கணும். இதை ஆவியில் வேக வச்சு விட்றணும். ஆவியில் இட்லி தட்டிலையோ இல்லை குக்கர்லையோ ஆவியில் வேக வச்சு தண்ணியில் வேக வச்சு எடுத்து வச்சு விட்றணும். பலன்னு இருக்கும். காய்கறியை அதே போல் இட்லி தட்டில் வச்சு நல்லா வேக வச்சு நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டு, இப்போ வானலியில் ஒரே 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் கொஞ்சோண்டு கடுகு, கொஞ்சோண்டு உளுத்தம்பருப்பு போட்டு 2 கருவேப்பிலை போட்டு இந்த பொலன்னு நம்ம பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பருப்பு உதிரி அதில் போட்டு நல்லா கிளறி, அதோட இந்த காயெல்லாம் வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் நல்லா பிழிஞ்சு போட்டு நல்லா கிளறி சிம்மில் வச்சு கிளறினே உப்புமா மாதிரியா பொலன்னு பார்க்கவும் அழகாக இருக்கும். ரொம்ப வாசனையாகவும் இருக்கும். பருப்பு உசிலி ரொம்ப நல்லாவும் இருக்கும். டேஸ்ட்டெல்லாம் ஒன்றும் மாறாது. ஆனால் அந்த அதிக எண்ணெயெல்லாம் நமக்கு இதுக்கு வேண்டாம். 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் எண்ணெயே இதுக்கு போதும். இந்த பருப்பு உசிலி பண்ணி நம்மளாம் சாப்பிட்டு சந்தோஷப்படலாமா? இந்த பதிவை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் கொடுங்க. நன்றி, வணக்கம்.